Assalamu alaikum. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என் சேனல்ல செட்டிநாடு சிக்கன் கிரேவி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட பாத்தீங்கன்னா இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்டாவும் ஈஸியாவும் இருக்குங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என் கார்டன்ல பூத்த சென்டிமல்லி பூ தான். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா நான் 4 பச்சை மிளகாய் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சமா மல்லித்தழை ஃப்ரெஷ் பே லீஃப் எடுத்திருக்கேன், வெங்காயம் பாத்தீங்கன்னா 6 வெங்காயம் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது செட்டிநாடு குழம்புக்கு பாத்தீங்கன்னா மசாலா வறுத்து தாங்க அரைக்க போறோம். இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். 7 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 அன்னாச்சி பூ, 1 சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா நான் கடை மிளகாய் தூள் தாங்க எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா ரொம்ப காரமா இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள் எடுத்திருக்கேன். அடுத்ததா 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அடுத்ததா நம்ம வெங்காயத்தில் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிராம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் மசாலா அரைக்கிறதுக்கு, இதை தாளிக்கிறதுக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்ததாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்ல கடாய் வச்சு நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சு இந்த மசாலா சாமான் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. கடாய் பார்த்தீங்கன்னா சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, அப்புறம் நம்ம எடுத்து வச்ச பட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சாமான் பார்த்தீங்கன்னா இந்த கடாயோட ஹீட்டில் போட்ட உடனே ஒரு நல்ல ஸ்மெல் வரும். பட்டை பார்த்தீங்கன்னா முழுசாக இருக்கிறதுனால வறுப்படாது, அதனால நான் உடச்சி போட்டுக்கிறேங்க. இதை கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம பெருஞ்சீரகத்தை இது கூட சேர்த்துக்கலாங்க. பெருஞ்சீரகம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஒரு அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை மிக்சர் ஜாரில் மாற்றி இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கடலை எண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்ச கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி பூவை இது கூட சேர்த்து ஆயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச பூந்தலையும் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பூந்தலைன்னு சொல்லுவோம். இது ஃப்ரெஷ்ஷாக இருந்தாக்கா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாக நல்லா இருக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மல்லித்தழை, பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் பாதி கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சென்டராக சேர்த்துக்கலாம். இப்போ இதையுமே சேர்த்து கொஞ்சம் வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்குனா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துக்கனால தக்காளி சீக்கிரமே வதங்கி வந்துடும். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம இதை கொஞ்சம் ஒரு 1 நிமிஷம் போல் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது க்ளோஸ் பண்ணி எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமே இந்த தக்காளி வதங்கி வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இப்போ இதுக்கு எடுத்து வச்ச மிளகாய்த்தூள், மசாலாத்தூள், மஞ்சத்தூளை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நான் காட்ட மறந்துட்டேங்க. சிக்கனை பார்த்தீங்கன்னா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிற இந்த சிக்கனை இந்த கிரேவி கூட சேர்த்துக்கலாம். சிக்கனை இதில் போட்டதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு செட்டிநாடு சிக்கன் கிரேவி போட்டிருக்கேங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா அட்டகாசமான சுவையில் இருக்கும். அதோட வீடியோ லிங்க்கும் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த கிரேவி பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் செய்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய செட்டிநாடு கிரேவி. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கிரேவிக்கு வறுத்து அரைச்ச இந்த மசாலாவையும் இதில் ஊற்றி அதே மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு இதில் விட்டுக்கலாங்க. கடைசியாக நம்ம எடுத்து வச்ச மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம், அதனால தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கடைசியாக நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது கிரேவிங்கிறதுனால அதிகம் தண்ணி சேர்க்கக்கூடாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கறி வேகிறதுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நம்ம சேர்க்குற தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கறி வெந்து இழுத்து நல்லா வத்தி வரணும். அப்போ தான் இது வந்து கிரேவி பக்குவம் வரும். அடுத்ததாக இதை க்ளோஸ் பண்ணி 20 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இருபது நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது அப்படி ஒரு சூப்பரான ஒரு மனம் வருதுங்க. இந்த கிரேவியை பார்த்தீங்கன்னாலே தெரியும், அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருந்துச்சுங்க உங்கள் நிறை குறைகளை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இது இல்லாமல் என்னெல்லாம் டிஷ்ஷஸ் உங்களுக்கு வேணுங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனே நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.